அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பாம் நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை யாழ்வோனே நிகரில் அமரர் முனிகடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லாடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பக்தி அப்படின்னாலே நாங்கள்லாம் அடிக்கடி சொல்றது வழக்கம். மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, குரு பக்தி. அதுல இன்னைக்கு நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு தலைப்பு புரட்டாசி பெருமாள். இதான் எனக்கு கொடுத்திருக்கப்பட்ட ஒரு தலைப்பு. தலைப்பினுடைய பேரை சொன்ன உடனேயே நமக்கு தெரியும் இதை விவரிச்சு பல தலைப்புகள் மாதிரி இது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, இதுல எதை சொல்ல போறார் அப்படின்னு ஊகிக்க வேண்டிய ஒரு தலைப்பே இல்லை. இது புரட்டாசினாலே நமக்கு ஞாபகம் வர்றது பெருமாளுடைய ஞாபகம் தான் வரக்கூடிய ஒரு மாசமாக நமக்கு சுவாமி பண்ணியிருக்கார். அப்ப எதனால இதுல ரெண்டு பேரும் சேர்றா அப்படின்ற ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு நமக்கு முக்கியம். மாதங்கள் 12 இருந்தா கூட புரட்டாசிக்கு என்ன பெருமை, அந்த புரட்டாசியில எதனால பெருமாளுக்கு ஒரு பெருமையானது ஏற்படுறது, அந்த மாதத்துல இது போல ஒரு பக்தி திருவிழாவில் நாம் அமர்ந்து கொண்டு காதுல பல நல்ல விஷயங்களை நம்ம ஸ்ரவணம் பண்றதுனால நமக்கு என்ன பெருமை கிடைக்கிறதுன்றது தான் மூணும் சேரக்கூடியது தான் இந்த தலைப்பினுடைய ஒரு தாற்பயம். புரட்டாசி அப்படின்னாலே இந்த 12 மாசங்கள்ல பக்தியில இது உயர்ந்த மாதமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல பெருமாள் அப்படின்னா நமக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஸ்ரீனிவாச பெருமாள் மாத்திரம் இல்லை, நாம் வாழக்கூடிய ஊர்ல எந்தெந்த பெருமாள் குடிக்கொண்டிருக்காரோ, அமர்ந்துருக்காரோ, சயனிச்சுட்டு இருக்காரோ, நின்றுட்டு இருக்காரோ, எந்த திருக்கோலத்தில் இருந்தாலும் புரட்டாசி மாசத்துல நாம் வழிபட்டு அவருடைய அருளை பெற வேண்டிய ஒரு மூர்த்தியாக பெருமாள் அந்தந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கார். அதனால தான் திருமலையில மாத்திரம் இல்லை, ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோளாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனருக்கு துணையாம் கோயில் நாம் பெருமை கொள்ளுகின்ற அரங்கநாதன் சயனிச்சென்றிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலேயே இந்த புரட்டாசி மாசத்துல பல விசேஷமான வைபவங்கள்லாம் நடக்கிறது. ஆனா எப்படி சொன்னாலும் நமக்கு புரட்டாசின்னு உடனே ஞாபகம் வருது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஸ்ரீனிவாசனுடைய ஒரு திருநாமம் தான் நமக்கு ஞாபகம் வருது. அதைத்தான் பகவான் நமக்கு உணர்த்துவார். காரணம் என்னன்னா, இந்த புரட்டாசி மாசத்துக்கு உத்தமமான ஒரு பெருமையை கொடுத்தது ஸ்ரவண நட்சத்திரம். பகவான் கோவிந்தன் ஸ்ரீனிவாசனை நம்ம நினைக்கும்படியாக பண்ணது 27 நட்சத்திரங்கள்ல ஸ்ரவண நட்சத்திரம். இந்த ஸ்ரவண நட்சத்திரத்துல தான் புரட்டாசி மாசத்துல ஒரு திங்கக்கிழமை இன்னைக்கு உத்தமமான ஒரு சுக்லபக்ஷத்துல பகவான் ஸ்ரீனிவாசன் வைகுண்டத்தை துறந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் நம்ம திருமலையில இருந்து இவர்களுக்கு அனுகிரகத்தை செய்யணும்ன்ற ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனையோடு பகவான் மேலேந்து கீழே இறங்கி வந்து புரட்டாசி ஸ்ரவணத்தை இன்னைக்கு தான் பூலோகத்திலே அந்த வேங்கட மலை மேல நின்றார். அது வேங்கடேச புராணம் கூறுறது. அதனால இந்த மாசத்துல பகவான் ஸ்ரவண நட்சத்திரத்துல வந்ததுனால இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம ஸ்ரவணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்கறதுக்கு தான் ஸ்ரவணம்னு பேர். ஸ்ரவணம்ன்ற வடமொழி வார்த்தைக்கு தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்தோம்னா கேட்பது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு எப்ப நமக்கு செவிக்கு உணவு இல்லையோ அப்பத்தான் வயிற்றுக்கும் ஈய வேண்டும்ன்றது வள்ளுவருடைய ஒரு குறிக்கோள். அப்ப பகவான் திருவேங்கடமுடியானுக்கு இந்த மாசத்துல என்ன சந்தோஷமா, எவ்வளவு சத்சங்கம், எவ்வளவு நாம சங்கீர்த்தனங்கள், எத்தனை பேர் இது மாதிரி கோலாகலமாக திரளாக அமர்ந்து கொண்டு 2 காதுகள்லையும் அவனுடைய சரித்திரத்தை ஸ்ரவணம் பண்றாளோ, அந்த ஸ்ரவண நட்சத்திரத்துல வந்ததுனால ஸ்ரவணம் உகந்ததாக இந்த மாசத்துல பெருமையாக பேசப்படுகிறதா. அதனாலதான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடன்னு ஆண்டாள் நாச்சியார் உத்தரவு போட்டா. அவனு கேசவனை பாடுறதை விட கலிகாலத்துல உயர்ந்த மார்க்கம் என்னன்னா திருவேங்கடமுடையான் திருமலையில இந்த மாசத்துல கொண்டாடிப்பானா. காரணம், என்னுடைய நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரமா வந்துருத்தேன்.